வணக்கம் மகளே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் ரொம்ப நாளா ரிப்பீட்டடா கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு. வெஜ் ஆர் நான்வெஜ் பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சண்டே. ஸோ ஒரு ஃபுல் கட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வெஜ் ஆர் நான்வெஜ் இந்த சாப்பாட பத்தி இன்னைக்கு பேசினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கான வீடியோ வெஜ் ஆர் நான்வெஜ் இத பத்தி தான் பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் எல்லாரும் வாங்கடா. நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க அங்க என்ன வெட்டி போச்சு. காணுமாடா பாசக்கார போயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களடா. சாப்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. முதல்ல வெஜ்ன்ற ஒரு ஃபுட் இருக்குல்ல. ஸோ அதிகமா எடுக்கக்கூடிய இந்தியால மோஸ்ட்லி நாங்கலாம் கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ நாங்க வெஜ் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஜ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த வெஜ் சாப்பிடுறவங்களுக்கும், நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கும் பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நார்த், வெஸ்ட், சவுத் மாரி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம கொஞ்சம் நுணுக்கமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாப்பாடுன்றது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒண்ணு. அவங்கவங்க வயித்துக்கு ஏத்த மாரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா அவங்களுக்கு செரிக்காம போயிருமான்னா கிடையாது. அதே மாரி நான்வெஜ் சாப்பிடுறவங்க வெஜ் சாப்பிட்டா அவங்களுக்கு செரிக்காம போயிருமான்னா கிடையாது. ஸோ அவங்களால சாப்பிடுறதுக்கு பற்கள் அதெல்லாம் எல்லாமே அந்த நான்வெஜ் சாப்பிடுற மாரிலாம் இருக்கா? கரெக்ட். எல்லாருமே அனைத்துண்ணிகளா இருந்தோம். எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஸோ அப்ப இந்த பிரிவினை எதுக்காக வந்துச்சு? ஸோ ஒருத்தவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, பாவம், புண்ணியம் அப்படின்றதெல்லாம் இந்த சாப்பாட்டுக்கு டிஃபரெண்ட் வந்திருக்கு. ஸோ ஆதியில நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் வெஜ்ஜுன்னு சொல்றாங்கல்ல. நாங்கலாம் பரம்பரையா வெஜ் தான். நாங்களும் அந்த மாரி ஒரு உயிர கொன்னு சாப்பிட மாட்டோம்ன்னு சொல்றாங்கல்ல. ஆதி காலத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, இவங்க பிறக்கும்போதே வெறும் புல்லும், அந்த கீரை வகைகளும் மட்டுமா சாப்பிட்டு வாழ்ந்திருப்பாங்க? கிடையாது. எல்லாருமே அனைத்துண்ணியா தான் இருந்திருக்கோம். நான்வெஜ் தான் வேட்டையாடி சாப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்ச போது தான் விவசாயம்னு ஒண்ணு கொண்டு வந்தாய்ங்க. கொண்டு வந்து இந்த மாரி விஷயம்லாம் பண்ணாய்ங்க. நான் சொல்றது பேசிக்கா நீங்க சொல்லக்கூடிய வளர்ச்சிய பத்தி. நம்ம டாபிக் இதுக்குள்ள வராது. இதுல வெறும் வெஜ் அண்ட் நான்வெஜ் இத பத்தி மட்டும் தான் பேசப் போறோம். அதுல இருக்க பாலிடிக்ஸ் பத்தி தான் பேசப் போறோம். அது ஏன் அதுக்கு நடத்துனாங்க? அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுக்குள்ள நம்மளுடைய டாபிக் கொண்டு வர வேணாம். அது குழப்பிரும். ஸோ பொதுவா எல்லா ஆடியன்ஸும் பார்க்கணுன்றதுக்காக அதுக்கு ஏத்த மாரி பேசலாம். மக்கள் எப்படி பிரிந்தாங்க? நாங்க அந்த சாமி சிவன கும்பிடுறவங்க, நாங்க விஷ்ணுவ கும்பிடுறவங்கன்னு சொல்லி பிரிஞ்சாங்கல்ல. ஸோ இந்த மாரி கான்செப்ட் தான். சிவன கும்பிடுறவங்க இந்த டைம்ல வெஜ்ன்ற மாரி ஆக்கிட்டாங்க. ஸோ கடவுள் டிவோட்டியா போறவங்க எல்லாருமே வெஜ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் பாவம், புண்ணியம்னு ஆக்கிட்டாங்க. முதல்ல வெஜ்ஜ பத்தி ஃபுல்லா முடிச்சுக்கலாம். வெஜ் மட்டும் என்ன அது வந்து உயிர கொன்னு எடுக்காமயா இருக்கும்? ஒரு இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய, உருவாகக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றல் இருக்கு. நமக்கு பேச முடியுது, நமக்கு துடிக்க முடியுது, ரத்தம் ஓடுது, நரம்பு ஓடுது எல்லாம் ஓகே. இந்த கீரை வகைகள், மரம் வகைகள் எல்லாத்துக்குமே இந்த என்ன சொல்றது? வெஜ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் செல்ஸ் இருக்கு. அதுக்கும் ஒரு மாலிக்யூல்ஸ் இருக்கு. அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு இப்போ ரீசென்ட்டா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. செடிகளும் கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஒரு செடிக்கு வந்து ஒரு பூச்சி கீச்சி ஒரு ஃபங்கஸ் மாரி பரவுச்சு அப்படின்னா, நோய் மாரி பரவுச்சு அப்படின்னா, இந்த செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வாசனைகள் மூலியமா பேசி இந்த மாரி ஒரு பூச்சி நோய் வருது கவனமா இருந்துக்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் குடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காடுகள்ல பல அரிய வகையான செடிகள்லாம் இது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நம்ம கண்டுபிடிச்சிருக்க விஷயங்கள் இது மட்டும் தான். இன்னமும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம். நமக்கு தெரியாம இருக்கு. அவ்வளதான். அப்போ மனிதர்கள் இந்த உயிர்கொல்லி, ஆடு, கோழி இதெல்லாம் வந்து துடிக்குது. அதெல்லாம் பாவம். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், செடிகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. அதுவும் பேசுது. நம்ம பழகுது. இந்த எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஈஸியா சொன்னா தொட்டா சுருங்கின்ற ஒரு செடி இருக்கு. தொட்டோனே டக்குனு சுருங்குது. மனிதனுடைய அந்த கைகள் அதெல்லாம் பட்டோனே சுருங்குது. புற்கள் இருக்கு. மனிதன் நடந்து போன இடத்துல புற்கள் வளரவே வளராது. புற்கள் ஏன் வளரலாமே? அதுக்கு என்ன சென்ஸ் இருக்கு? ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்ப அதுக்கும் சென்ஸ் இருக்கு. எப்படி ஆடு, கோழி சொல்றீங்களோ, அதே மாரி வெஜ்ஜுக்கும் இருக்கு. இது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஒரு தனித்தன்மத்த காட்டுறதுக்கு. ஒரு சிலவங்களுக்கு வந்து வெஜ் சாப்பிடுறது பிடிச்சிருக்கும். அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு சிலவங்க நான்வெஜ் சாப்பிட பிடிக்காது. ஸோ இது சிம்பிளான கேரக்டரா இருக்கும். ஆனால் இதுக்குள்ள வந்து ஒரு பாலிடிக்ஸ் கொண்டு வந்திருக்கானுங்க. நாங்க வெஜ் சாப்பிடுறோம். ச்சீ நீங்க உயிர கொன்னு சாப்பிடுறீங்க. நீங்கலாம் அரக்கனுங்கடா. நாங்கலாம் பாத்தியா நாங்க சாஷ்டாங்கமா சாப்பிடுறோம். அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. பார்த்திருப்பீங்க. இத நான் ஏன் இவ்வளோ ஹானஸ்ட்டா சொல்றேன் அப்படின்னா, நானும் 2 1/2 வருடத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 1/2 வருடமா நான் வெஜ்ஜா இருந்திருக்கேன். ஸோ அதனால என்னுடைய கேரக்டர், என்னோட மேனரிசத்த நான் கொஞ்சம் இப்ப கெஸ் பண்ணி பார்க்கும்போது, நான் என்னலாம் பேசியிருக்கேன்றத கெஸ் பண்ணி பார்க்கும்போது, ஓகே இது இப்படிதான் போயிட்டு இருக்கு போல. இது உளவியல் சம்மந்தமான பிரச்சனை அப்படின்றது நான் ஐ மீன் அப்படி போயிறக்கூடாது. இது நமக்கே ஒரு 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 தனித்துவத்த காட்ட ட்ரை பண்ற மாரி இருக்கும். இப்ப நான் வெஜ்ஜா மாறுனப்போ, சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்ஷன் எங்கனா போம்போது எல்லாருமே நான்வெஜ் தான் எடுப்பாய்ங்க. அங்கே போனோனே நான் வெஜ் தான் சாப்பிடுவேன்னு சொன்னோனே, எல்லாருமே என்னமோ ஏலியன பார்க்குற மாரி சொல்றாய்ங்க. அதே மாரி டீ கடைக்கு இங்கலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே காஃபி அதெல்லாம் குடிப்பாங்க. ஸோ நம்ம காஃபிக்கு பழக்கம் இல்ல. ஜஸ்ட் ஒரு பால் தான் முடியுமா? பால் அப்படின்னு கேட்டாலே சிதர்றாய்ங்க. "ஏய் யார்றா அது?" என்னமோ டீ கடையே அடிச்சு நொறுக்க வந்தவன் மாரி பார்ப்பாய்ங்க. ஸோ இது என்னமோ நார்மலா
அப்நார்மலா பார்க்குறாய்ங்க. அப்நார்மல நார்மலா பார்க்குறாய்ங்க. அதே டீ கடையில பக்கத்துல ஒருத்தன் தண்ணி வாங்கி சரக்கு அடிச்சான்னா, அது நார்மல் மாரி பார்க்குறாய்ங்க. அதே டீ கடையில பால் ஒருத்தன் கேட்கிறான், அதுவும் அப்நார்மலா பார்க்குறாய்ங்க. ஸோ சாதாரணம் அப்நார்மலா மாறிடுச்சு. அப்நார்மல் சாதாரணமாயிருச்சு. தப்பான விஷயங்கள் சகஜமாயிருச்சு. சரியான விஷயங்கள் ரேரா மாறிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய மேட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இத. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் அதுக்கப்புறம் நான் காஃபி குடிக்க கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்ப அடிக்கடி அப்பப்போ காஃபி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். எதுக்கு வம்பு? நாளைக்கு எங்கேயா போனோம்னா, தம்பி காஃபி குடிக்கிறேன்னு கேட்டாங்க. இல்ல நான் பால் தான் குடிப்பேன். அவனும் ஒரு ஏலியன் மாரி பார்க்குறான். எதுக்கு கொடுமை? நான் குடிக்கவே மாட்டேன். எனக்கு வேணான்டான்னு போயிடுறது. ஓகே. வெஜ் கான்செப்ட்க்கு வருவோம். ஸோ இந்த மாரி வெஜ்லாம் சாப்பிடுறவங்களுக்கு நான் வெஜ்ஜா இருக்கும்போது எங்க வீட்ல சமைப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா எங்க வீட்ல எப்பவுமே சிக்கன், மட்டன் எடுப்பாய்ங்க. எடுத்துட்டு, ஐயோ! இவனுக்கு வேற தனியா சமைக்கணுமா? அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கீரை கூட்டு கீட்டு வைப்பாய்ங்க. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ நான் அந்த மெடிடேஷன் பண்றது ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும்ல. இந்த வெஜ்ஜா இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிளஸ் கிடைக்குதா? அப்படின்னு பார்க்கறக்கு தான் ட்ரை பண்ணேன். நானும் இந்த பாவ புண்ணியம் ஒரு உயிர கொன்னு சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் ஒரு உளவியல்ல இருந்தவன் தான். ஸோ இந்த 2 1/2 வருஷத்துல நான் கெஸ் பண்ண வரைக்கும், நான் நான்வெஜ் சாப்பிட்டப்போ என்ன மாரி ஒரு பிளஸ் இருந்துச்சோ, மைனஸ் இருந்துச்சோ, அதே மாரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதோட கீழ போன மாரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஒதுக்குறோம்ல. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறோம். நம்மள நம்மளே உயர்த்தி யோசிக்கிறோம். நம்ம உயிர கொல்ல மாட்டோம். நம்ம வந்து புனிதமான ஆள். அப்படின்னு நம்மள நம்மளே நெனச்சுக்கிறோம். ஸோ அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், என்னடா லூசு மாரி இத பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ஓகேடா விட்டுரும்டா. நம்ம எப்பயும் போல சாப்பிட ஆரம்பிப்போம்டான்னு சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் டார்க்லலாம் ரொம்ப டீப்பா போயிட்டு இருந்தேன். நீங்க சொல்ற மாரி இந்த வெஜ் ஆர் நான்வெஜ் சாப்பிட்டா அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இந்த பாசிட்டிவிட்டி, கடவுளோட பக்கத்துல போறது, இந்த ஞான நிலை அடையறது முடியாதுன்னு சொல்லுவாய்ங்க பல பேர். நான் அத உடைச்சுட்டேன். நான் வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன விட, நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டே பாசிட்டிவ் எனர்ஜில இருக்கும்போது எனக்கு கிடைக்குது. அப்போ சாப்பாட்டுல பிரச்சனை இல்ல. உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதனால தான் நான் சொன்னேன், வெஜ் ஆர் நான்வெஜ் பத்தி நம்ம டீட்டெயிலா பேசணும். ஏன்னா, நான் ஒரு சில விஷயம் பேசுறேன் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்ல முடியும். நான் அனுபவிச்ச விஷயங்கள், என்னோட ஃபீலிங்ஸ தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயோ எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான், எங்கேயோ ஒருத்தன் விஷயம் பண்ணி ஒரு சொல்லி சொன்னான் அப்படின்றதெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா, அது என்ன வேணா பேசலாம். அவனுக்கு ஒரு விதமான செயல்படும், நமக்கு ஒரு விதமா செயல்படும். ஸோ நமக்கு என்ன செயல்படுது, நம்ம என்ன ஃபீல் பண்றோம்ன்றத எக்ஸ்ப்ளைன் பண்றது தான் நம்மளுடைய பிரையாரிட்டி. ஸோ அதனால நான் வந்து எனக்கு என்ன தோணுது, நான் என்னலாம் பண்ணியிருக்கேன்றத வச்சு தான் நான் பேசுவேன். இந்த டார்க் மெடிடேஷன பத்தி நான் ரெஃபர் பண்றதுக்கான காரணம், அதுல நான் இருக்கேன். அதுல என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குன்னு தெரியும். அதனால எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வெஜ் ஆர் நான்வெஜ்ஜ பத்தி பேசுறதுக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால தான் பேசுறேன். இல்லன்னா அது கடந்திருப்பேன். யாராச்சும் முக்கியமான விஷயங்கள் கரெக்ட்டா பேசியிருந்தாங்க. அத ரெஃபரா எடுத்து நான் பேசியிருப்பேன். இது எனக்கே ரெஃபரா இருக்கு. நானே ஒரு ரெஃபர் தான். ஸோ அதுக்காக தான் நானே தெளிவா பேசிட்டு இருக்கேன். ஸோ வெஜ் ஆர் நான்வெஜ் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப பெரிய பாகுபாடுலாம் இல்ல. யார் எத வேணா சாப்பிடலாம். இந்த நான்வெஜ்ன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சேன். இன்னைக்கே நான் சிக்கன் அடிச்சு சேர்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன். ஸோ நான்வெஜ் சாப்பிடுறோம். உடற்பயிற்சி இந்த மெடிடேஷன்லாம் பண்றோம். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கிடைக்குமா? அதாவது நான்வெஜ் சாப்பிட்டா ஞான நிலை பாதை தடைப்படுமா? ஐயோ! புலால் உண்ணாமை நம்ம ஒரு உயிர கொல்றோம். ஒரு உயிர ஹராம் பண்றோம். இந்த மாரி என்னமோ சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் தப்பா? பாவ செயலா? அப்படின்னு பார்த்தேன்னா, ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த பூமியில படைக்கப்பட்ட எல்லாமே இந்த மனிதர் குலத்த ஆள்றதுக்கு தான். நம்ம வந்து இங்க வந்துட்டோம். இந்த இடத்த நம்ம மேனேஜ் பண்ணணும். நாம இத மேனேஜ் பண்ணாம எப்படி இப்ப ஒரு காடு இருக்கு. ஒரு காட்டுல சிங்கம், புலி, மானு, கரடி எல்லாமே இருக்கும். சிங்கம் வந்து மான்கள கரெக்ட்டா மேனேஜ் பண்ணாம விட்டுருச்சு அப்படின்னா, மான்கள் எண்ணிக்கை கூடிரும். பயிர் புழு இந்த இது இருக்குல்ல, பயிர்கள்லாம் வளருதுல்ல, சின்ன சின்ன செடி கொடிலாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் தின்னு தீர்த்துரும். ஒரு கட்டத்துக்கு மேல பசியில அதுகளே செத்து போயிரும். மொத்தமாவே செத்து போயிரும். ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு பேலன்ஸ்டு இருக்கணும்ல. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நெனைக்கிறேன் நான் சொல்றது. ஸோ இந்த புற்கள திங்கிறதுக்கு மான் வேணும். மான்கள மேனேஜ் பண்றதுக்கு சிங்கம் வேணும். சிங்கங்கள மேனேஜ் பண்றதுக்கு மனிதர்கள் வேணும். உங்களுக்கு புரியுதா? சிங்கம் அளவுக்கு இதுவும் போயிருச்சு ஒரு மாரி போகுது அப்டின்னா, நம்ம சிங்கங்கள ஃபில்டர் பண்ணுவோம். எப்டின்னா கூட்டி போய் காய் அடிப்பு திருவிழா நடத்துவோம். இப்ப நடத்துறாங்கல்ல ரோட்ல தெருல தெரியிற நாயெல்லாம் யார் காய் அடிப்பு திருவிழா நடத்துறாங்க? நம்ம தானே தூக்கி தூக்கி போய் குத்திட்டு இருக்கோம்ல. அது வேற பாலிடிக்ஸ். பட் இருந்தாலும் இது மாரி பண்ண முடியும். ஏன்னா, நாம நம்ம இந்த பூமிய ஆளக்கூடிய ஒரு உயிரினம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பூமியில வந்து ரொம்ப அறிவார்ந்த ஒரு உயிரினம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் கடல் படியில இதோட அறிவார்ந்த உயிரினம்லாம் இருக்கு. நான் பேசிக்கா சொல்றேன். எல்லாரோட ஒப்பீனியன் படி நம்ம தான் சேட்டலைட்லாம் அனுப்பி ஃப்ளைட்ல பறந்துட்டு இருக்கோம். நம்ம நாகரிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஸோ நாம தான் இந்த பூமிய மோனோபொலி பண்ணிட்டு இருக்கோம். எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது. இப்ப கூட ஏதோ நெறைய நாடுகள்ல பார்த்தேன். ஒட்டகச்சிவிங்கிகள் நெறைய இருக்கு. அதுல சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சுட்டு கொன்னதையும் நம்ம நியூஸ்ல பார்த்தோம். யானைகள கொன்றுருக்காங்க, ஒட்டகச்சிவிங்கிய கொன்றுருக்காங்க, குதிரைகள கொன்றுருக்காங்க. இவங்களே கொன்றுருக்காங்க. இவங்க தான் பீட்டான்னு ஒரு குரூப்ப வச்சுக்கிட்டு மாட ஜல்லிக்கட்டுல நடத்துறது தப்புன்னு சொல்லி உள்ள இறங்குவாய்ங்க. ஸோ அது பாலிடிக்ஸ். உங்களுக்கு தெரியுதா இங்க என்ன நடக்குதுன்றது? ஸோ எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். இதுல நீ வெஜ் சாப்பிடுறியா, நான்வெஜ் சாப்பிடுறியான்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ வெஜ் சாப்பிட்டா உனக்கு கடவுள் பக்கத்துல உட்கார வைப்பாரு. நான்வெஜ் சாப்பிட்டா உன்ன எட்ட உட்கார வைப்பாரு. கேட்டுக்கு வெளிய நில்றான்னு சொல்லுவாரு. கிடையவே கிடையாது.
இங்க இருக்க விஷயம் என்னன்னா, 4 கோழி உன் வீட்ல வளர்த்துட்டு இருக்க. உனக்கு பசிக்குது. எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. அதுல 1 கோழி அடிச்சு குடும்பமே சாப்பிட்ற முடியும் அப்படின்னா, 1 கோழி அடிக்கலாம். இல்ல அதிகமா வேணும் அப்படின்னா, இன்னொரு கோழி அடிக்கலாம். இல்ல இருக்குல்ல நம்மட்ட அப்படின்னு சொல்லிட்டு 4 கோழி நீ அடிச்சு திங்கிற பாரு. ஊர் அடிச்சு உலையில போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இந்த 4 கோழி தான் வளர்த்துக்கிட்டு இருக்க. இப்போ அது இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் மல்டிபிள் ஆகுறதுக்கு நீ ஒரு வாய்ப்பு குடுக்கணும். நீ தான் அத செய்யணும். ஸோ அந்த இடத்துல இருக்க நீ. நீ தான் வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த கோழிய. அப்போ 1 கோழி அடிச்சு திங்கும்போது, மிஞ்சி மிஞ்சி போனா 2 கோழி அடிச்சு எல்லாருமே சாப்பிட்ற முடியும் அப்படின்னா, நீ 2 கோழி அடிச்சு சாப்பிடலாம். இருக்குதேன்றதுக்காக 4 கோழி நீ அடிச்சு சாப்பிட்டேன்னா, அதுதான் தப்பு. அங்க தான் நீ தேவையில்லாம கர்மாவ ட்ரிகர் பண்றேன்னு அர்த்தம். உன் வயித்துக்கு எவ்வளோ போதுமோ, அத தான் நீங்க எடுத்துக்கணும். எல்லாத்துலயும் இது பொருந்தும். நான் இப்ப சொல்ற விஷயங்கள நீங்க எதுல வேணா பொருத்தி பாருங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இதுதான் பேஸ் லைன். யூனிவர்ஸோட லாவே தான். ஸோ இங்க ஒரு மாடு இருக்கு. ஒருத்தவங்க மாடு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா, மாட வெட்டி சாப்பிடுறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. மாட கும்பிடுறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. எல்லாமே ஓகே தான். நாங்கலாம் மாட தொடவே மாட்டோம். மாடு கறிலாம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. மேபி எனக்குமே அது பிடிக்கல. அது வேணான்னு தோணும். கோழி, ஆடுலாம் இருக்குல்ல. அப்புறம் என்ன? அந்த காடை, கீடை எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு போயிரலாம். இதுக்கு எதுக்கு மாடு இவ்வளோ பெரிய உயிரினத்த கொன்னுட்டு இருக்கோம். அது வேணாம் அப்படின்னு தோணுது. எனக்கு உள்ளுணர்வு சொல்லும்ல இது சரி, தப்புன்னு. எனக்கு இந்த மாட சாப்பிடுறது தப்புன்னு தோணுச்சு. நான் அதனால அது பக்கம் திரும்பவே மாட்டேன். அதுவும் இல்லாம வீட்ல சின்ன வயசுலேருந்து மாடுலாம் சாமின்ற மாரி சொல்லி ஒரு வளர்த்துட்டாங்களா, ஸோ நம்மளுக்கு அது வராது. அதுவுமே எங்க சொந்தக்காரங்கலாம் அந்த மாட விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கடவுள் மாரி தானே! நமக்கு. அதனால அத தொடுறதில்ல. அது பக்கம் திரும்புறது கூட இல்ல. அதே மாரி பன்னின்னு தான் சொல்லுவாங்கல்ல, பன்னிக்கறி அதுவும் போறதில்ல. நான் சாப்பிடுறது ஒண்ணு தான். இப்போ ரீசென்ட்டா காடை, கோழி, அப்புறம் ஆடு. இந்த 3 விஷயங்கள் தான் நான் சாப்பிட்டுருக்கேன் நான்வெஜ்லயே. மீன் சாப்பிட்டுருக்கேன். பிரான் இந்த மாரிலாம் விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சாப்பிட்டுருக்கோம். பெரிய விஷயம் ஒட்டகச்சிவிங்கி, குதிரை அந்த பக்கம் நான் போனதே இல்ல. அது வேணாம் ஆக்சுவலா. நமக்கு போதும்ன்ற வயிறு இவ்வளவு தான் இருக்கு. நம்ம சாப்பிட போறது 2 பீஸுக்கு மேல சாப்பிட முடியாது. ஐ மீன் லெக் பீஸ் மாரி. 2 லெக் பீஸ்க்கு மேல சாப்பிட முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் சாப்பிட்டு அமுக்கிக்கிட்டு உட்காரணும். இதுதான் பேசிக் பாயிண்ட். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். என்கிட்ட பணம், பலம்லாம் இருக்கு. நான் படைபலம் வச்சிருக்கேன். நான் காட்டுல போய் வேட்டையாடி தான் துள்ளி குதிக்கும் ஆட்கள புடிச்சு சாப்பிடுவேன். அப்படின்னு சொல்றான் பாருங்க. அங்க கர்மா ட்ரிகர் ஆகுது. அது பாவம். அதே மாரி என்கிட்ட நெறைய ஆடு, கோழிலாம் இருக்கு. எனக்கு வேணும்னா நான் பாட்டுக்கு அடிச்சு அடிச்சு தின்னுகிட்டே இருப்பேன். சரி பிடிக்கலனா தூக்கி கீழ போட்டுருவேன். அப்படின்றதும் பாவம். கர்மால சேரும். அதுதான் பாவம். அதுதான் கர்ம வினை. இது பாவம்னு சொல்றதுக்கான மீனிங் கிடையாது. அதோட வினைய நீ சமாளிக்கணும். அதுக்கு பேர் கர்மான்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீ செய்யிற வினைக்கு எதிர்வினை வந்தே தீரும். உனக்கு தேவையான போதுமான அளவுக்கு நீ எடுத்துக்கிற அப்படின்னா, அது பேலன்ஸ் பண்ணுது. ஈக்குவலா இருக்கு. என்னைக்கு இது இப்படி மேல ஏறி, இது கீழ இறங்குதோ, அன்னைக்கு தான். சமநிலை என்னைக்கு தவறுதோ, அன்னைக்கு தான் பிரச்சனை வரும். அது மாரி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. பணக்காரன் அவனுக்கு தேவையானத பூர்த்தி செஞ்ச பிறகும், அவனுக்கு வேணும், வேணும் மேல மேல சம்பாரிக்கணும்னு சம்பாரிக்க போய் தான், இங்க ஏழையா இருக்க மக்கள் கீழ ஏழையாவே இருக்கான். அதுக்கு மேல ஏற முடியல. இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சமநிலை இருக்கணும். ஒரு 10 கோடி சம்பாரிச்சுட்டான் அப்படின்னா, அவனுக்கு அதுவே போதும் அப்படின்னு நின்றணும். நான் 50 கோடி சம்பாரிக்கணும், 100 கோடி சம்பாரிக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா, ஒருத்தன் அந்த 10 கோடிய நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல இருக்கவன். நீ 50 கோடி, 60 கோடின்னு உன்னால போக முடியும். அத நீ தெரிஞ்ச விஷயத்த மத்தவனுக்கும் கத்துக் குடுத்து, அவனையும் உனக்கு ஈக்குவலா கொண்டு வரதுக்கு பேரு தான் சமநிலை. இவங்களுக்கு எதுவுமே தெரியல, முட்டா பயலா இருக்காய்ங்க, ஈஸியா ஏமாத்தி பொழச்சிடலாம்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காய்ங்கல்ல, எல்லா துறைகளிலும். அதெல்லாம் பாவத்துல சேரும். ப்ரோ அவையெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்காய்ங்க. நீ வேற ஏன் ப்ரோன்னு சொல்லுவ. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நானே தான். என்கிட்ட பணபலமோ, படைபலமோ பெரிய லெவல்லாம் கிடையாது. நிம்மதியா வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் இருக்கு ஓரளவுக்கு. நிம்மதியா எந்த இடத்துலயும் எவன்ட்டயும் கையேந்துற நிலைமை இல்ல. ஸோ அந்த லெவலுக்கு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கோடி கோடியா வச்சிருக்கவன நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பணம் லிமிட் மீறி வச்சிருக்கவனையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் ஒரு நாளைக்கு எப்படியும் 2 டேப்லெட் போட்டுருவான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தூக்கம் வராம எதையாவது புலம்பிக்கிட்டு இருப்பான். 2 நாளைக்கு 3 ஒரு மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுவான். வீட்ல எவனுக்காவது ஒருத்தனுக்கு உடம்பு முடியாம அடிக்கடி அட்மிட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஸோ, நீ அத்தன கோடிகள் அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுட்டு என்ன பண்ண போற? எங்க ஃபேமிலி இங்க இருக்கு. நான் பார்த்துருக்கேன். இதுவரைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாய்ங்க. அப்படி சீரியஸ் ஆச்சு, அது ஆச்சு, இது ஆச்சு. எங்க தாத்தாக்கெல்லாம் 80 வயசு, 85 வயசு இருக்கும். 3வது மாடி ஏறி இறங்கியிருக்காப்ல. போயிட்டு இருக்காப்ல. ஸோ, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாங்க சரியா இருக்கோன்றது எனக்கு புரியுது. போதுமானதே நமக்கு போதும்டா. நமக்கு நிம்மதியா என்னாலயும் முடியும். இந்த YouTube மூலியமா பயங்கரமா சம்பாரிக்கலாம் முடியும். ஏன்னா, அது மக்களுக்கு தேவையற்ற விஷயத்த செஞ்சா தானே அது வளர்த்து விடுது. அப்போ அந்த விஷயத்த பண்ண முடியும் எனக்கு தெரியும். ஆனா, அது மூலியமா நம்ம சம்பாரிச்சோம் அப்படின்னா, அது மூலியமா தின்னோம் அப்படின்னா, இதே கர்ம வினைய நானே தலையில தூக்கி மண்ண வாரி போட்டுக்கிட்ட மாரி ஆயிரும். நான் இப்ப இருக்க நிம்மதியில அப்ப இருக்க முடியாது. அப்போ காசு இருக்கும், பணம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், அந்த பின்னாடிலாம் பேக்ரவுண்ட்லாம் வேற லெவல்ல இருக்கும். நிம்மதி இருக்குமா?
கிடையவே கிடையாது. ஸோ இந்த ரியாலிட்டி நீங்கலாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மேல பெரிய விஷயத்த அண்ணாந்து பார்க்க மாட்டீங்க. கீழ இருக்க விஷயத்த பார்த்துட்டு நிம்மதி அடைஞ்சுக்குவீங்க. ஏன்னா, நமக்கும் கீழ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கான். ஸோ, இப்ப நாம நார்மலா இருக்கோம். YouTubeல, ஃபோன்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, சார்ஜ் போடுறதுக்கு நமக்கு ஒரு இடம் இருக்கு. கம்மிங் டூ பாயிண்ட். இப்ப நான்வெஜ், வெஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் இங்க திருப்பி ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீ வெஜ் சாப்பிடுறியா? சாப்பிட்டுக்க. நான் வெஜ் சாப்பிடுறோம் அப்படின்னா, நான் பெரிய ஆட்கள்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்காத. நான்வெஜ் சாப்பிடுறியா? சாப்பிட்டுக்க. ஐயோ! நம்ம பாவம் பண்றோமோ அப்படின்னு நினைக்காத. நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணா கடவுள்லாம் கும்பிடலாமா? வைக்கலாமா? மனசு உனக்கு சுத்தமா இருக்கா? நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லலாம் நீ கிளியரா இருக்கியா? உனக்குன்னு போதுமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கியா? அடுத்தவனுக்கு கெடுக்காம இருக்கியா? ஒருத்தனோட நிம்மதிய பார்த்துட்டு, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான்னா, அவன பார்த்து நீ சந்தோஷப்பட்டுறணும். "ஏய் பரவால்ல ஹேப்பியா இருக்கான்டா" அப்படின்னு நீ சந்தோஷப்படணும். இவன் எப்புட்றா சந்தோஷமா இருப்பான்னு நெனைக்கிறியா? அப்ப நீ கேவலமானவன் தான். நீ நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, வெஜ் சாப்பிட்டாலும் சரி, கோயில்லயே படுத்து கிடந்தாலும் சரி, நீ கேவலமானவன் தான். உன் வாழ்க்கை கேவலமா தான் இருக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்க. இதுதான் பேசிக். இந்த நான்வெஜ் சாப்பிடுறனால, ஐயோ! நம்ம மெடிடேஷன் பண்ணா எனக்கு ஆக்டிவேட் ஆக மாட்டுது. நான் வெஜ் சாப்பிடுறேன். என்ட்ட வெஜ் சாப்பிடுறவங்க நெறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ பண்றது? எப்படி ப்ரோ பண்றது? 2 பேர நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஸோ நான் ஒரு கோட் வச்சிருப்பேன் எப்பயுமே. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது. அது உண்மதான். உன்னுடைய தாட்ஸ் எந்த மாரி இருக்கோ, அது மாரி தான் உனக்கு அதுக்கு ஏத்த மாரி தான் இந்த உலகம் உனக்கே. நீ ஒரு உலகம் தானே! நீ ஒரு பிரபஞ்சம் தானே! உன்ன சுத்தி ஒரு பிரபஞ்சம் உருவாகிட்டு தானே இருக்கு. ஸோ நீ என்ன மாரி வைப்ரேட் ஆகுறியோ, அதுதான் உன்ன நோக்கி வைப்ரேட் ஆகும். நீ சரியான விஷயங்களையும், சரியான விஷயத்தையும் தேடி ப வைப்ரேட் பண்ண அப்படின்னா, சரியான விஷயங்களும், பாசிட்டிவிட்டியும் ஒண்ணா வைப்ரேட் பண்ணி வரும். யார பார்த்தும் பொறாமப்படாத. அவன் அப்படி திங்கிறான். நம்ம இப்ப இது பேசி தான் ஆகணும். அவன் மாட்டுக்கறி திங்கிறாதீங்க. கடவுள் நானும் தான் சொல்றேன். எனக்கு மாடு வந்து நாங்க தெய்வமா கும்பிடுவோம். நாங்க மாட்டுக்கெல்லாம் சாப்பிட மாட்டோம்ன்னு சொல்றோம். அதுக்காக அது சாப்பிடுறவன பார்த்துட்டு, "நீ எப்புட்றா சாப்பிடுவ?" அப்படின்னு அடிக்கக்கூடாது. அவனுக்கு அது சாப்பிடுறான். அவனுமே ஒரு சில விஷயத்த வெறுப்பான். ஸோ இதான் பாலிடிக்ஸ். இது பல கதை பின்னாடி பெரிய பேக்கிரவுண்ட் பின்னாடி பெருசா இருக்கு. அதெல்லாம் நம்ம பேச முடியாது. இப்போ ஒரு சில சு சீதோஷண நிலைன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம ஊர்ல ஆடு, கோழிலாம் இருக்கனால நம்ம இத சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாலைவனம் அந்த மாரி ஏரியால இருக்குன்னா, இதெல்லாம் கிடைக்காது. ஒரு சில விஷயங்கள் தான் கிடைக்கும். அத வச்சு தான் அவங்க வாழ்வாங்க. அவங்க திருப்பி இங்க வந்தோனே, அவங்க பல்லாயிரம் ஆண்டுகளா, பன்னெடுங்காலமா பழகுன பழக்கத்த டக்குன்னு மாத்த முடியாது. உங்களுக்கு தெரியுதா? ரியாலிட்டி புரியுதா உங்களுக்கு? ஸோ அவன் விருப்பப்படி ஏதோ ஒண்ணு சாப்பிடுறான்னா, சாப்பிட்டு போகட்டும். அது உனக்கு பிடிச்சிருக்கு, நீ கடவுளாவே கும்பிடுற அப்படின்னாலும், அத நீ வெறுக்கணும்னு அவசியமே இல்ல. அது அவன் தான சாப்பிடுறான். உனக்குன்னு ஊட்டியா விட்டுருக்கான். நீயும் சாப்பிடுறான்னு சொல்லி ஊட்டியா விடுறான். அப்படி பண்ணா தப்பு. இந்த எப்படி ஹிந்திய வந்து நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி கள்ளிப்பால் ஊத்துறவங்க ஊத்திக்கிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாது. உனக்கு விருப்பப்பட்டா நீ அதையும் சாப்பிடலாம். உனக்கு விருப்பப்படல நீ எதையுமே சாப்பிட தேவையில்ல. ஸோ இது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பமே தவிர, வேற யாரோடைய இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. நீ எத சாப்பிட்டாலும் நீ நல்ல மைண்டோட, நல்ல மனதோட இருந்தன்னா, உனக்கு எல்லாமே கரெக்ட்டா தான் நடக்கும். ஸோ இப்ப நான் வெஜ் சாப்பிடுறேன், நான் நான்வெஜ் சாப்பிடுறேன். இது சாப்பிடலாமா, வைக்கலாமான்ற கேள்வி உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன வேணா, எப்படி வேணா சாப்பிடலாம். அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். உங்கள்ட்ட நேர்மையும், உங்கள்ட்ட பாசிட்டிவிட்டியும் இருந்துச்சு, நல்ல வைப்ரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்கள தேடி எல்லாமே நல்லதே தான் நடக்கும். கவலைப்படாம நீங்க எத வேணா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டுபுட்டு கொறட்ட விட்டு தூங்குங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான ஆல்ல போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு, கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய வெஜ் ஆர் நான்வெஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஆட்டிட்யூட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு இந்த பாண்டோரான்னு சொல்லி ஒரு விஷயம் இன்னைக்கு நான் பார்த்தேன். பாண்டோரான்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தேன். இந்தியா எல்லா கண்டங்கள் இருக்குல்ல. இந்த கண்டங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் ஒண்ணா இருந்துச்சு. டெக்டானிக் பிளேட் இருக்குல்ல. இதெல்லாம் ஒண்ணா இருக்கும்போது பேன்ஜியான்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இத அப்படியே நீங்க அவதார் படத்துல பார்த்தீங்கன்னா, பாண்டோரான்னு ஒரு உலகத்த காட்டியிருப்பாங்க. இந்த பாண்டோரா பத்தி நம்ம பேசணும். யாருக்காவது இந்த பாண்டோரா பத்தி பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ரிப்பீட்டடா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அது கரெக்ட்டான டைமிங்ல அத இறக்கி விடுவேன். ஸோ நான் மறந்துருவேன். எனக்கு ஏகப்பட்ட கன்டென்ட் இருக்கு. ஸோ நான் மறந்துருவேன். நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.